இன்னைக்கு வந்திருக்கிற 4வது ப்ரோமோ பார்த்துட்டு நிக்சன், மாயா, பூர்ணிமா, விஜய், விசித்ரா இந்த புள்ளி கேங்க கமல் சார் வச்சு செய்ய போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. குறும்படம் போட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க அர்ச்சனா வந்து சொல்றாங்க கார்டுல மார்க் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அன்னைக்கே பிக் பாஸ் கிட்ட அதை சொன்னாங்க. பிக் பாஸ் எதுவுமே அப்ப சொல்ல. இப்ப கமல் சார் வந்து பிக் பாஸ் அப்படின்னு கூப்பிடுறாரு. இவர் கூப்பிட்டதும் பாத்தீங்கன்னா அர்ச்சனாவும் அதையே நம்பி சார் அப்ப நிஜமா போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க யார் போட்டாங்கன்னு தெரியலையா, அவர் தான் போட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மறுப்புறாரு. நம்ம பார்த்த வரை பார்த்தீங்கன்னா ட்விட்டர்ல போட்ட குறும்படத்துல ரவீனா அவங்க வாய்க்கிட்ட அந்த கார்டை எடுத்துட்டு போனாங்க. ஸோ ஒரு லிப்ஸ்டிக் கரை தான் அது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ரவீனா அதை எடுத்துட்டு போனாலும் அதை யூஸ் பண்ணிக்கிட்டது கேம்ல இந்த நிக்சன் தம்பி தான். அப்ப யூஸ் தானே பண்ணிட்டான், அவன் போடல அப்படின்னு சொல்லிட்டு உருட்ட முடியாது. ஏன்னா அவன் அதோட நிறுத்தல, இன்னொரு கார்டு எடுத்துட்டு அதோட முனையில தட்டி 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 மார்க் போட்டாரு. கேட்டா யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராமா பண்ணான். அப்ப விஜய், மாயா, பூர்ணிமா பக்கத்துல தான் இருக்கிறாங்க, தினேஷ் பின்னாடி இருக்கிறாரு, விசித்ரா தான் முன்னாடி இருக்கிறாங்க. வந்த கார்டு ரெட்டுன்னா மத்தவங்க பண்ணணும் 2 ஸ்டெப் பேக் அப்படின்னு வந்துருந்துச்சு. அப்ப சிம்பிளா யாரா இருந்தாலுமே சொல்லிடுவாங்க விசித்ரா பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கெல்லாம் யோசிக்கவே தேவையில்லை. அது இல்லாம பாத்தீங்கன்னா மத்தவங்க எல்லாம் நார்மல் ஸ்பீட்ல பேசினா தம்பி பாத்தீங்கன்னா டபுள் எக்ஸ் ஸ்பீட்ல தான் பேசுவாரு. அப்படி இருக்கிற தம்பி பாத்தீங்கன்னா இத அவ்வளவு நேரம் யோசிப்பாரா? அந்த கார்டுல வந்து மார்க் போடணும், அதை கண்டும் காணாம இருந்தாங்க அந்த புள்ளி கேங்க. இந்த மாதிரி எந்த உருட்டும் உருட்டக்கூடாதுன்னு தான் கிளியரா அதை வந்து HD குறும்படமா கன்வெர்ட் பண்ணி கமல் சாரை ட்விட்டர்ல டேக் பண்ணியிருந்தாங்க. இப்ப கமல் சார் வந்து கேட்கறத பார்க்கும்போது நிக்சன் அவன் ஃபேஸ் ரியாக்ஷனே வந்து அப்பட்டமா வெளிப்படுத்துது, அவன் தப்பு பண்ணிட்டான் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிக்கிறான். ஆனா இவர் கேட்கிற அந்த கேள்வியெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த சூரி விஷால் காமெடி தான் ஞாபகம் வருது. நீ இல்லப்பா, நீ அப்படி பண்ண மாட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு முட்டு கொடுக்க போறாரோ அப்படின்னு தான் தோணுது. அடுத்து கேஸ் பார்த்தீங்கன்னா விஜயவர்மா நீங்க வந்து சொன்னீங்கல்ல என்னாலதான் நீ ஜெயிச்சேன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் மக்கள் வெளியே அப்படி பாக்குறாங்கல்ல, மக்களுக்கு அப்படி தோணும்ல அப்படிங்கிறாரு. அந்த விஷயத்தை பொறுத்தவரை கேங்கா உட்காந்து பேசும்போது நிக்சன் சொல்றான் இவர் வந்து எனக்கு ஃபேவர்லாம் பண்ணல, நான் ஒரு கார்டு எடுக்க போனா இவர் இன்னொரு கார்டு கை வச்சிடல அதுதான் எடுக்கணும்னு சொல்லிட்டாரு அப்படின்னா அதுக்கு வந்து அவர் கவுண்டர் கொடுத்தாரு, டே அதனால தானே நீ ஜெயிச்ச அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்படி சொன்னேன் சார், நான்லாம் ஃபேவரட்டிசம் பண்ணல சார் அப்படி சொல்லிட்டு அவரும் உருட்ட வருவாரு. அர்ச்சனாவும் இவரும் தானே சூப்பர்வைஸ் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது அர்ச்சனா கேள்வி எழுப்புறாங்கன்னா அப்ப இவரும் எழுப்பிருக்கணும்ல, இவர் எழுப்பல, இவர் அங்க முட்டு தான் கொடுத்துட்டு இருந்தாரு. ஏன் நேத்து டாஸ்க்ல கூட பார்த்தோம்ல, அங்க வந்து பாத்தீங்கன்னா மாயா சிக்னல் கொடுக்குறாங்க, விஷ்ணு அவுட் ஆனா அதுக்கப்புறமா நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. தனியா கேம் விளையாடுற சூப்பர்வைஸ் பண்றவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி யாராவது டிஸ்கஸ் பண்ணுவாங்களா? அவர் தனியாவும் விளையாடல, அவர் சூப்பர்வைஸும் பண்ணல, மற்றவர்கள் அந்த டீம்ல இருக்கிறவங்கள ஆப்போசிட்ல இருக்கவங்கள வேணா சூப்பர்வைஸ் பண்ணிருப்பாரு, அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜூம் போட்டு பண்ணிருப்பாரு. ஆனா இந்த டீம்ல அவர் பண்ணல. உதாரணத்துக்கு கார்டை வந்து சஃபில் பண்ணிட்டு பிரிச்சு அவன் முன்னாடி காட்டுறாரு, அவன் பாத்தீங்கன்னா கிட்ட போய் உத்து பார்த்துட்டு இருக்கிறான். இதுல வந்து சீட்டிங் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பட்டமா தெரிஞ்ச பிறகு அந்த ஒரு பக்கம் வந்து அர்ச்சனா அங்க கத்திட்டு இருக்காங்கல்ல, சோ அதனால பாத்தீங்கன்னா இவரு கார்டுல கையை வச்சிருவாரான் நிக்சன், நீ கண்ணை மூடிட்டு கார்டு எடுறா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்வாராம். உடனே அவன் பாத்தீங்கன்னா மேல பார்த்துக்கிட்டு கார்டை எடுப்பானா, ஏன்டா ஆல்ரெடி தான் கார்டை சூஸ் பண்ணிட்டான்ல, கையை அங்கதானே வச்சுட்டு இருக்கிறான், அதுக்கப்புறம் என்ன மேல பார்த்து கண்ணை மூடிக்கிறது, இதெல்லாம் உருட்டு தான். அந்த உருட்டை தான் கமல் சாரும் இங்க உருட்ட போறாரோ அப்படின்னு தான் தோணுது. ஏங்க சும்மா கமல் சாரை குறை சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இன்னும் கேட்பீங்க. நான் சொல்லுங்க, கமல் சார் தான் நம்மளை ட்ரெயின் பண்ணிருக்கிறாரு. மறதி தேசிய வியாதி, மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி ஞாபகப்படுத்திருக்காருல. நம்ம எல்லா வாரம் நடந்தது ஞாபகம் வச்சிருக்கோம்ல, ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி தானே ப்ரெமோ பார்க்கும்போது ஒன்று தோணும், எபிசோட்ல பார்த்தா அது வேறவா இருக்கும். அப்படி இருக்கும்போது போன வாரம் வரை நடந்ததை எப்படி மறந்துட முடியும்? இந்த சீசன் வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னா, திரும்பவும் எடிட்டர் ஜி நம்ம சந்தோஷம் பண்ணோம், நம்ம மக்கள் சந்தோஷம் பண்ணோம்னு சொல்லிட்டு கமல் சார் கேட்குற மாதிரி, அதாவது நிக்சன் அந்த புள்ளி கேங்க வந்து கேட்குற மாதிரி நமக்கு கட் பண்ணி போட்டுருக்காரு. ஆனால் ஆக்சுவலாக அவரு வந்து அர்ச்சனா, தினேஷ், விஷ்ணு இவங்கள தான் வச்சு செய்ய போறாரு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ப்ரோமோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.